நரம்பை முறுக்கேற்றும் உணவுகள். செல்களின் தொகுப்பு திசுக்களாகும். திசுக்களின் தொகுப்பு உறுப்புகளாகும். உறுப்புகளின் தொகுப்பு உடலாகும். இந்த உடலில் நரம்புகள், எலும்புகள், சதைகள், தோல்கள், இரத்தம், நிணநீர் என அத்தியாவசியமான யாவும் அடங்கியுள்ளன. இதில் நரம்புகள் என்றால் என்ன? அதன் வேலை என்ன? நரம்புகள் ஏன் பாதிக்கின்றன? நரம்புகளில் உண்டாகும் நோய்கள் என்ன? நரம்புகளை பலப்படுத்தும் உணவுகள் என்ன என பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நரம்புகள் என்றால் என்ன? நரம்புகள் என்பது உடலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு உணர்வு மற்றும் இயக்க தகவல்களை அனுப்ப மின் மற்றும் சமிக்கைகளை பயன்படுத்தும் நியூரான்களால் ஆன இழைகளின் தொகுப்பாகும். நரம்புகளின் வேலை என்ன? நரம்புகளின் முக்கிய வேலை உடலின் மற்ற பகுதியிலிருந்து மூளைக்கும், மூளையிலிருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கும் மின் சமிக்கைகளை அனுப்புவது மற்றும் பெறுவதாகும். இந்த சமிக்கைகள் மூலம் தொடுதல், வலி, சூடு, சுவை, வாசனை, பார்வை போன்ற உணர்வுகள், தசை இயக்கம், இதய துடிப்பு, இரத்த ஓட்டம், சுவாசம், செரிமானம், இயக்கம் போன்ற உடலின் அனைத்து முக்கிய செயல்பாடுகளையும் நரம்புகள் செய்கின்றன. நரம்புகள் ஏன் பாதிக்கின்றன? மன அழுத்தம், அதாவது டிப்ரெஷன், சத்து குறைபாடு, சரியாக தூங்குறதோ இல்லை, தூங்காமல் அதிக நேரம் முழிச்சிட்ருக்கிறது, இரவு நேரத்தில் அதிக வேலை செய்கிறது, மூளைக்கு அதிகமான உழைப்பை கொடுக்கறது, அப்புறம் மனசு அடிக்கடி சோர்ந்து போகிறது, உடம்புக்கு மிதமிஞ்சிய வேலை, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப கனமான பொருட்களை அடிக்கடி தூக்குறது, அப்புறம் மிதமிஞ்சிய தாம்பத்தியம் ஆகியவற்றால் நரம்புகள் பாதிக்கின்றன. நரம்பு பாதிப்பால் உண்டாகும் நோய்களில் சில முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி, பக்கவாதம், நடுங்குவாதம், முடக்குவாதம், கொரட்டை, வெர்டிகோ, தூக்க கோளாறு, வலிப்பு நோய்கள், சியாட்டிகா, போலியோ, சிசோஃப்ரெனியா எனும் மறதி நோய் மற்றும் உடல் இயக்கத்தை பாதிக்கும் அனைத்து நோய்களும் உண்டாகின்றன. நரம்புகளுக்கு தேவையான சத்துக்கள் இவை. நமது தமிழ் மருத்துவத்தில் கசப்பு சுவையே நரம்புகளை பலப்படுத்தும். அறிவியல் மருத்துவத்தில் வைட்டமின்களும் தாதுக்களும் நரம்புகளை பலப்படுத்துகின்றன. அதிலும் முக்கியமாக வைட்டமின்கள் பி குரூப், வைட்டமின் சி, வைட்டமின் டி, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், மினரல்களான பொட்டாசியம், மெக்னீசியம், தாமிரம், கால்சியம், போலேட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆகும். நரம்புகளை முறுக்கேற்றும், அதாவது பலப்படுத்தும் உணவுகள். கீரை வகைகளில் அரைக்கீரை, பசலைக்கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை. சீட்ஸ் விதைகளில் முருங்கை விதை, பூசணி விதை. ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர்பழங்களில் பாதாம், முந்திரி, திராட்சை, வால்நட், பேரீச்சை, பிஸ்தா. பழங்களில் ஆரஞ்சு, மாம்பழம், அத்தி, வாழை, பப்பாளி, மாதுளை, அன்னாச்சி. அசைவத்தில் பார்த்திங்கன்னா கடல் மீன், கோழி ஈரல், கால் சூப்பு இதெல்லாம். நம்முடைய மில்லட்ஸ் என்கிற தானியத்தில் பார்த்திங்க அப்படின்னா திணை, சாமை, கம்பு, ராகி, குதிரைவாளி. அப்புறம் தினமும் நம்ம உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய இஞ்சி, பூண்டு, மஞ்சள், லவங்கம், வெந்தயம், தேங்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, உளுந்து, எள்ளு, கொள்ளு, பால், முட்டை. முக்கியமாக நம்ம தமிழ் மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளில் அமுக்ரா, நரம்பு அப்படின்னாவே அமுக்ரா தான் ஊட்டச்சத்தாக கொடுப்பாங்க. அமுக்ரா, பிரம்மி, கடுக்காய், சாதிக்காய், வசம்பு, ஓரிதழ், தாமரை, பூனைக்காளி ஆகியவைகளாகும்.
நம்ம காய்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கொத்தவரங்காய் வந்து பயன்படுத்துவாங்க நரம்பு தளர்ச்சிக்கு. இப்போ நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு கொத்தவரங்காய் அதிகம் பயன்படும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சில நரம்பு பிரச்சனைகளுக்கு நமது பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கொள்ளணும். நாமளா வந்து நமக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படிலாம் எடுத்துக்கக்கூடாது. ஒரு மருத்துவரை பார்த்து அவர்கிட்ட ஆலோசனை பண்ணி இதை எடுத்துக்கலாமான்னு கேட்டு தினமும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நமது உடல் நன்கு இயங்க நரம்புகளின் ஆரோக்கியம் முக்கியம். எனவே ஆரோக்கியமான உணவுகளை எடுத்து நல்வாழ்வு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.